வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றி. நம்மளோட சேனல்ல டிஎன்டெட்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்ல இருக்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு லெசன் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் புக் பேக்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்கிற ப்ரோஸ் 2 தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ப்ரோஸ் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்ரிப் டு ஊட்டி. ஊட்டிக்கு போற ஒரு ட்ரிப் பத்தின ஒரு விஷயம் தாங்க இந்த லெசன்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த லெசன்ல இருந்து மட்டுமே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதாங்க உண்மை. இந்த லெசனை படிக்க படிக்க நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த லெசன்ல இருந்து மட்டும் இல்லாம இதோட புக் பேக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால இந்த லெசன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரிப் டு ஊட்டி அதுதான் லெசனோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது ஒரு ஸ்கூல் ட்ரிப் போற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தாங்க இது. ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு லெட்டர் ரைட்டிங் மாதிரி ஒரு 3 செக்ஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி, ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி அவங்க இன்சிடென்ட் எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு அது ஸ்டோரி. நான் ஃபர்ஸ்ட் இதோட சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஸ்டோரியா லைன் பை லைன்ல பார்க்க வேணாம், ஓகேங்களா? சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். இதுல என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தி வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மர்லின், ஓகேங்களா? மர்லின் வந்துட்டு மல்லிக்கு வந்து லெட்டர் எழுதுற மாதிரியான ஒரு ஸ்டோரி தாங்க இது. மர்லின் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, சரிங்களா? அந்த பொண்ணு அவ போயிட்டு வந்த அந்த ஊட்டி ட்ரிப்பை பத்தின ஒரு லெட்டரா அவளோட ஃப்ரெண்டுக்கு மல்லிக்கு எழுதுறா. அவ போற வழியில என்னென்னலாம் பார்த்தா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெயின் ஜேர்னில ஊட்டிக்கு போறாங்க. அப்படி போகும்போது மர்லின் என்ன பண்றான்னா அவளோட சீட்டுக்கு பக்கத்துல, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் இருப்போம் இல்லையா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உட்காரணும்னு நினைப்போம். அதனால அவ வந்து அவளுடைய பக்கத்துல வந்து ஃபாத்திமாக்கு வந்து இடம் பிடிச்சு வைக்கிறா. ஃபாத்திமா தான் என் கூட உட்காரணும் அப்படின்ற மாதிரி. ஊட்டியோட ட்ரிப், அந்த ட்ரிப் வந்து ட்ரெயின் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அதுல ரொம்பவுமே வாலுத்தனம் பண்ற பையன் யாருன்னா முத்து. அவங்க கிளாஸ்ல ரொம்பவுமே வாலுத்தனம் பண்ற பையன் யாருன்னா முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது இல்லையா. அடுத்து என்ன நடக்குதுன்னா, முத்து வந்துட்டு போற வழியில வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது. எதனால ஸ்டாப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு பேபி எலிஃபண்ட் வந்து உட்காந்துருக்கு. ஸோ அந்த எலிஃபண்ட் அங்கேருந்து துரத்துனாதான் ட்ரெயின் எடுக்க முடியும். என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த எலிஃபண்ட் வந்து அங்கேருந்து போகிற மாதிரி தெரியல. உடனே இந்த வால் பையன் முத்து இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வச்சிருக்க பனானாவை வச்சு யானையை வந்துட்டு திசை திருப்பி யானையை ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடுறான். அதோட எல்லாரும் அவங்களோட ட்ரெயின் ஜேர்னியை வந்து திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் மங்கீஸ் அந்த மாதிரிலாம் அவங்க நிறைய பார்க்குறாங்க. அவங்களோட ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்துட்டு லேட்டாக தான் போகிறாங்க, ஏன்னா இந்த இன்சிடென்ட்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிப், அதாவது அவங்க வந்து எதுல போறாங்கன்னு சொல்றாங்கன்னா டாய் ட்ரெயின்ல போறாங்கங்க, சரிங்களா? ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருந்தது, அவங்க என்னென்னலாம் அட்மையர் பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரியே, ஓகேங்களா? அவள் தாங்க ஸ்டோரி. நம்மளுக்கு ஆத்தர்லாம் யாரும் நேம்லாம் கொடுக்கல. இப்போ இதுல இருக்க கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். வேர் டிட் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கோ அப்படின்னா அவங்க எங்க போறாங்கன்னா ஊட்டிக்கு போறாங்க டாய் ட்ரெயின்ல, ஓகேங்களா? நெக்ஸ்ட், why did முத்து say that he could walk along its side? The train side, he could walk along the train side because the train was going slow. The train வந்து ரொம்பவுமே ஸ்லோவா தான் போறதுனால முத்து என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து இந்த சைட்லயே நடந்து வருவேன்டா, அவ்வளவு ஸ்லோவா ட்ரெயின் போகுது அப்படின்றான். Why did the girl snigger? Sniggerனா அடக்க முடியாத சிரிப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். When Muthu wanted to walk along the train side, his teacher forced him to go back to his seat. அதாவது அவன் வந்து நான் கீழே இறங்கி நடக்க போறேன்னு சொன்னோடனே டீச்சர் வந்து திட்டுறாங்க, போய் ஒழுங்கா உன் சீட்ல உட்காருன்னு. அது வந்து அந்த கேர்ள்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கொஸ்டின். இப்போ சினானிம்ஸ் பார்த்தலாம். மெஷ் அப்படின்னா என்னன்னா மெட்டீரியல் மேட் ஆஃப் ஏ நெட்வொர்க் ஆஃப் ஒயர் ஆர் த்ரெட். ஸ்வேயிங்னா மூவிங் ஸ்லோலி ஆர் ரித்தமிக்லி. ஸ்நாக்கிங், மூவிங் லைக் ஏ ஸ்னேக், ஸ்னேக் மாதிரி போறது தான் ஸ்னேக்கிங். ஸ்னிகர்டு, லாஃப்டுனா ஹாஃப் சப்ரேஸ்டு வே. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, ஒருத்தவங்களை யாரையாவது திட்டுறாங்கன்னா சில பேருக்கு அப்படியே நக்கலா சிரிப்பு வரும் இல்லையா, அதுதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
இப்போ செக்ஷன் டூலயே அதான் எல்லாமே அதோட கண்டினியூவேஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டோரியாவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, why did the girls scream? கேர்ள்ஸ் வந்துட்டு திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா, பிகாஸ் a monkey tried to snatch the banana from her. அதாவது அவங்க ட்ரெயின்ல போகும்போது நிறைய மங்கீஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுல ஒரு மங்கி வந்து அவ கையில இருக்க பனானாவை வந்து கேட்ச் பண்ண வருது. அதனால அவ கத்துறா. why did Muthu and its friends step out of the train? எல்லாரும் இறங்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, the train stopped suddenly. to know the reason, Muthu and friends stepped out of the train. ட்ரெயின் வந்து என்னாச்சுன்னா, அந்த எலஃபண்ட் இருக்கிறதுனால நின்றுடுச்சுல. ஏன் இது நின்றுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அவங்க எல்லாம் இறங்குறாங்க. டிஸ்கிரைப் த பியூட்டி ஆஃப் த ப்ளூ மவுண்டைன். அவங்க ஒரு ப்ளூ மவுண்டைன் பாக்குறாங்க. அதோட பியூட்டி எப்படி இருக்குன்னா, மிஸ்டி பர்பிள் ப்ளூ மவுண்டைன் ஃபார்ம் எ லவ்லி பேக்ட்ராப் டு த கிரீன் ஃபீல்ட்ஸ் அண்ட் த எஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. சும்மா நீங்க புக் பேக்கையும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப சினானிம்ஸ் பாருங்க. கிளிங்கிங் அப்படின்னா ஃபிட்டிங் க்ளோஸ்லி டு த பாடி. scream, cry in a high pitch. snatch, quickly seize in a rude or eager way. entrance, filled someone with wonder and delight, holding their entire attention. thud, a dull sound as that of a heavy object striking a solid surface. அடுத்து இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. டாய் ட்ரெயின் அப்படின்றது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க. த நீல்கிரி மவுண்டன் ரயில்வே வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன். இது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்குது. இந்த நீல்கிரி மவுண்டைன் ரயில்வே வந்து எப்போது பிரிட்டிஷால பில்ட் பண்ணதுன்னு சொல்றாங்கன்னா 1908 சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ட்ரெயின் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் போகும்னா, உதகமண்டலம் அண்ட் மேட்டுப்பாளையம். இந்த ரயில் கனெக்ட்ஸ் உதகமண்டலம் அண்ட் மேட்டுப்பாளையம். உதகமண்டலம் தான் நம்ம ஊட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா, மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, இதை கனெக்ட் பண்ற ட்ரெயின் தான் இந்த டாய் ட்ரெயின்னு சொல்றாங்க. The journey is the most picture train ride that mesmerizes traveler of origin. இந்த கொஸ்டின் ரொம்பவுமே இந்த லைன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. This train travels through கிட்டத்தட்ட 208 serpentine coves, 16 tunnels and 250 bridges. அதாவது இந்த மேட்டுப்பாளையத்துல இருந்து உதகமண்டலம் போற அந்த வழி இருக்குல்ல, அதுல என்னென்ன இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 208 serpentine curves இருந்தது, 16 tunnels இருந்தது, 250 bridges வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் கிளிஃப் எட்ஜஸ் டீ எஸ்டேட்ஸ் வந்து எத்தனைனா டிஸ்டன்ஸ் ஆஃப் 26 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களால டீ எஸ்டேட்ஸ் வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த ஜேர்னிக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகும்னா 4 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2005ல யுனெஸ்கோ வந்துட்டு இந்த நீல்கிரி மவுண்டன் ரயில்வே வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. த விண்டேஜ் ஸ்டீம் லொகோமோட்டிவ் இஸ் ஸ்டில் ரிட்டைன்ட் ஆஸ் எ எக்ஸலண்ட் அட்ராக்ஷன் டு திஸ் ட்ரெயின். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். தயவு செஞ்சு இதை பார்க்காம விட்டுறாதீங்க. அதனால தான் இதை நான் சொல்றேன். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நிறைய பிக்சர்ஸ் தான் இருக்கு, இருங்க வர. ஓகே, செக்ஷன் 3 அதேதாங்க. அந்த நான் யானை வந்து நிக்கிறது இல்லையா, அந்த கொஸ்டின். வாட் மேட் த ட்ரிப் எ மெமரபிள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. The wind swept tree estates, cloud covered mountains, swaying trees and beautiful scenery made the trip memorable. அதாவது அவங்க பாக்குற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இது ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. What is the phrase presence of mind mean? Presence of mind அப்படின்னா என்னன்னா, ability to act quickly and make good decision. அதாவது முத்து வந்துட்டு அந்த யானை இது பண்றதுக்காக பனானா கொடுத்த அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி எலஃபென்ட்டை வந்து திசை திருப்பினா இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாய் ட்ரெயின் அண்ட் நார்மல் ட்ரெயின்? டாய் ட்ரெயினுக்கும் நார்மல் ட்ரெயினுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டாய் ட்ரெயின் வந்துட்டு நார்மல் ஸ்பீட்ல தான் போகும், ஆனா நார்மல் ட்ரெயின் வந்துட்டு ஸ்பீடா போகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி டாய் ட்ரெயின்ல லிமிடெட் பேசஞ்சர்ஸ் தான் எழுத முடியும். அதுவே நார்மல் ட்ரெயின்ல நிறைய பேசஞ்சர்ஸே ஏற்றுவாங்க. அதே மாதிரி டாய் ட்ரெயின்ல வந்துட்டு புக்கிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனா நார்மல் ட்ரெயின்ல நம்ம வந்து புக் பண்ணி போகலாம். இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான கிளாசரி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரம்பட்டிங் இது கேட்டிருக்காங்க, யானையோட சவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கிங் எ லவுட் நாய்ஸ், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். chugging, move slowly, making regular muffled sounds as of an engine running slowly. coax, persuade gently to do something. murmur, to make a low continuous indistinct sound. grumble. Next, book back question பார்க்கலாம். Choose the appropriate option. Merlin was thrilled when the school arranged the trip because அதாவது இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டு மர்லின் தானே ஹீரோயின் ஆஃப் த ஸ்டோரி. அவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்களாம், த்ரில் ஆனாங்களாம். எதுக்கு அப்படின்னா, she had heard about the beautiful journey by the toy train. The teacher asked the children to take their seat because எதனால அப்படின்னா the train was about to move. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீதா மேடம்
sorry, wait a second. Geeta madam could not stop the children running out of the train because they அப்படின்னு கேக்குறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா wanted to see what had happened. The people were making all kinds of sounds because அந்த என்னன்னா they wanted to move the baby elephant out of the track. அதுக்காக அவங்க நிறைய சவுண்ட்ஸ்லாம் வச்சு அது இது பண்றாங்க. ஆனா அந்த எலிஃபண்ட் வந்து அங்க வந்து போற மாதிரி இல்லை. We do not usually see the landscape from a train because train travels too fast. ஆனா இந்த டாய் ட்ரெயின் வந்துட்டு ஸ்லோவா தான் போகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது ஸ்டோரி மேப் மாதிரி கதையை எழுத சொல்றாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட்ங்க. கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீட் த மீனிங்ஸ். அதாவது சினானிம்ஸ் மாதிரி தான். ஐ கேச்சிங் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெக்டாகுலர், SPE, நான் ஸ்பெல்லிங் எழுதிடுறேன் பாருங்க. ஸ்பெக்டாகுலர், CU, சாரி கர்சர் வந்து அப்படியாவது அதை பாருங்க, SPECTA, ஒரு நிமிஷம், SPECTACULAR, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா த்ரில்டு அப்படின்னா என்ன, எக்ஸைட்டட், EXICITED. அடுத்து பாருங்க டெலிஷியஸ், டேஸ்டினா உங்களுக்கு தெரியல, டெலிஷியஸ், DELICIOUS, டெலிஷியஸ். அடுத்து பாருங்க ஷவுட்டுக்கு என்ன சினானிம் வேர்டுன்னு சொல்றாங்கன்னா ஸ்க்ரீம். ஓகேங்களா? ஸ்க்ரீம் தான் ஷவுட்டுக்கு. அடுத்து பாருங்க அஃப்ரைடுக்கு என்னது, ஃப்ரைட்டன்டுன்னு சொல்லுவாங்க. அஃப்ரைடுக்கு என்ன சினானியம்னா ஃப்ரைட்டன்டு. ஓகேங்களா? ஃப்ரைட்டன்டு. அவ்வளோதாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. சினானிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க சிலபல்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. சிலபல்ல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். நிறைய டைப்ல கேட்பாங்க. ஒரு வேர்டை கொடுத்துட்டு இது எத்தனை சிலபல்னு கேட்பாங்க. இல்ல வந்துட்டு இந்த வேர்டை வந்துட்டு சிலபிஃபிகேஷன் பண்ணி காட்டுங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா இந்த வேர்டு மோனோ சிலபிக்கா, டை சிலபிக்கா, ட்ரை சிலபிக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அது எங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினிஷன் பாருங்க. எ சிலபல் இஸ் ஏ யூனிட் ஆஃப் சவுண்ட் இன் எ வேர்ட். ஒரு வேர்ட்ல இருக்க சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிலபல்னு சொல்லுவோம். ஈச் யூனிட் கன்சிஸ்ட் ஆஃப் எ வவல் சவுண்ட். எக்ஸாம்பிள், த வேர்ட் வாட்டர் ஹஸ் 2 syllables. இதை எப்படி பிரிக்கணும்னு சொல்றாங்கன்னா வவல் சவுண்டோட நீங்க பிரிக்கிறது தான் ஒரு யூனிட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு யூனிட். அப்ப இந்த வாட்டர்ல இங்க வந்து வவல் சவுண்ட், இங்க ஒரு வவல் சவுண்ட் இருக்கும். அப்படிதான் நீங்க வந்துட்டு இதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும். அதுதான் சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த வண்டர்ஃபுல் இதை வந்து எப்படி பிரிக்கணும்னா வண்டர்ஃபுல் 3 syllabic வேர்ட்ஸ். இது என்னன்னு சொல்லுவாங்க 3 syllables. அடுத்து பாருங்க பிஹைண்ட் எப்படி பிரிப்பீங்கன்னா பிஹைண்ட். அடுத்து பனானாஸ், நாஸ். அடுத்தது எக்ஸைட்மெண்ட், எக்ஸைட்மெண்ட். அடுத்து ஸ்நாட்சை வந்து நம்மளால பிரிக்க முடியாது. இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா 0 syllables சொல்லுவோம். இதை வந்து பிரிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க விண்டோஸை வந்து விண்டோஸ். நெக்ஸ்ட் தட்டையும் நம்மளால பிரிக்க முடியாது. அடுத்து என்னன்னா எவ்ரி ஒன், எவர், ஓகேங்களா, எவர், ஒன், 3 syllableஸ்ல வரும். ஸோ சிலபிஃபிகேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்க இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. உதகமண்டலம் இஸ் லொகேட்டட் இன் த வெஸ்டர்ன் காட் ஜோன் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. எத்தனை ஆல்டிடியூட்னா 2240 மீட்டர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செஞ்சுரிஸ் ஆகோ உதகமண்டலம் வாஸ் கால்டு. உதகமண்டலத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒத்தைக்கல் மண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து உதகமண்டலம் சொல்லுவாங்க. இப்போ ஊட்டின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒத்தைக்கால் மண்டு அப்படின்னு சொன்னாங்க. த மேக்ஸிமம் சம்மர் டெம்பரேச்சர் ஆஃப் உதகமண்டலம் இஸ். உதகமண்டலம் மேக்ஸிமம் சம்மர் டெம்பரேச்சர் எவ்வளவுதான் இருக்கும்னா 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். உதகமண்டலம் வாஸ் இன்ஹாபிட்டட் பை ட்ரைபல்ஸ். அதாவது இந்த ஊட்டியில வாழக்கூடிய பழங்குடி மக்களை வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா டோடாஸ். சரிங்களா? என்னன்னு சொல்றாங்க டோடாஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் த டேஷ் டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி. சரிங்களா? மெட்ராஸ் பிரசிடென்சி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது லுக் அட் த பிக்சர் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிராமருக்கு வந்துட்டோங்க. கிராமர்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டென்சஸ் கொடுத்துருக்காங்க. டென்சஸ்ல மெயினா வந்துட்டு நம்மளுக்கு 3 டென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. 3 டென்ஸ் எதுனா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதுல எந்தெந்த டென்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க.
ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்னு பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலத்துல நடக்கிறது. இப்ப இங்க பாருங்க, ஒரு மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயான். இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். அதனால இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம், அட்ராக்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். அதே மாதிரி கீழே பாருங்க, he opens the door and enters the room. இப்ப நடக்குது, இவர் வந்து ஓபன் பண்ணிட்டு என்டர் ஆகுறாரு. அப்ப he opens the door and enters the room. அப்படி இங்க எஸ் ஏன் வருது அப்படின்னா he she it, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. he she it வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி வர வேர்புக்கு கண்டிப்பா நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஒருவேளை அங்க ஐ அப்படின்னு இருந்ததுன்னா ஐ ஓபன் த டோர் அண்ட் என்டர் த ரூம் அப்படின்னு தான் வரும். இப்ப பாருங்க, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:50. இப்ப நடக்கிற ஒரு சம்பவம். இப்ப நடக்கிற சம்பவத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு செயலை தான் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ பொதுவா பிரசன்ட் டென்ஸை நீங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. எங்கெங்கன்னா இந்த 5 இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் அட் ஆல் டைம்ஸ். அதாவது ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மையான விஷயம் அப்படின்றது வந்து எல்லா காலத்திலயும் உண்மைதான் அப்படின்னும் போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரியன் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஈஸ்ட்ல ஒரு நாளைக்கு வெஸ்ட்ல உதிக்குமானா இல்ல, எல்லா டைமும் ஒரே மாதிரி தான். அந்த மாதிரியான உண்மையான விஷயங்களுக்கு நீங்க சிம்பிள் present tense யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். மேக்னெட்டை எப்போ நீங்க வச்சாலுமே அது வந்து இரும்பை வந்து அட்ராக்ட் பண்ணும், அந்த உண்மை. அடுத்து பாருங்க, பிரசன்ட் ஆர் பெர்மனன்ட் சிச்சுவேஷன். இப்போ பிரசன்ட்ல நடக்கிற ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல பெர்மனண்டாவே அதுதான் அப்படின்னா அங்க நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஐ லிவ் இன் சென்னை. இங்க ஐ வந்ததுனால நம்ம இங்க வேர்ப் பக்கத்துல எஸ் போடல, சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ ஷீட் வந்ததுன்னா கண்டிப்பா வேர்ப் பின்னாடி நீங்க எஸ் ஆட் பண்ணணும். அடுத்து பாருங்க, எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம வந்துட்டு பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஹி ஓபன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம். நெக்ஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் தான் தினசரி நடக்கிற, இல்ல நம்ம பழக்க வழக்கம்னு சொல்லலாம். தினசரி இதுதான். டெய்லி காலைல அவன் 6 மணிக்கு எழுந்துப்பான், டெய்லி காலைல அவன் வாக்கிங் போவான், டெய்லி அவன் மதியானம் இந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இப்ப ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30. டெய்லி 8:30 மணிக்கு அவன் ஸ்கூலுக்கு போவான். அந்த மாதிரினா அதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இங்க கோஸ்ன்னு ஏன் வந்திருக்க, ரவி அப்படின்றது ஹி வந்தாலே வேர்ப் பக்கத்துல எஸ் வரணும். இது வந்து சிங்குலர் புலர்ல கோ பக்கத்துல இஎஸ் வந்திருக்கு. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. ஆனா அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ட்ரெயின் வந்துட்டு நான் ட்ரெயினுக்கு இப்போ வந்திருக்கேன்னா 5:30 மணிக்கு தாங்க ட்ரெயின் வந்து அங்கிருந்து கிளம்பும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அது பிரசன்ட் டென்ஸ் தான் நம்ம சொல்லணும். இப்போ வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் as soon as அன்பு comes in. அன்பு உள்ள வந்துட்டானா வெங்கட் வந்துட்டு வெளியே போவான் அப்படின்னு சொல்றதுக்காகவும் நம்ம பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதோடைய செகண்ட் பார்ட்டான பிரசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். ஓகேங்களா, பிரசன்ட் ப்ராக்ரெசிவ் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூவஸ் தான் ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டினியூவா ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இப்ப பாருங்க, யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. அதாவது எப்பவுமே உனக்கு இதே வேலை தாண்டா, என்ன டிஸ்டர்ப் பண்றது தாண்டா வேலை. ஸோ இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, அதாவது இந்த இதுக்கு ஃபார்மே இதுதான், ஆர் டிஸ்டர்பிங். அடுத்து மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஒரு செயல் வந்து கண்டினியூவா நடக்குது அப்படின்னா அதுதான் பிரசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கான ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் பிளஸ், ஓகேங்களா, சப்ஜெக்ட்ல இருந்தாலும் அதுக்கு மாற என்ன வரும்னா இஸ் வரும், அப்படி இல்லைன்னா ஆர் வரும். ஓகேங்களா, இஸ் ஆர் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. இதுதான் இதோடைய ஃபார்மெட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஃபார்மெட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இஸ் எங்க போடணும், ஆர் எங்க போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. இப்ப ஆமும் வரும், ஐ வந்ததுன்னா ஆம் வரும். சரிங்களா, ஐ வந்தா ஆம் வரும். மீதி ஈ ஷீட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இஸ் வரும். ஓகேங்களா, ஈ ஷீட்டுக்கு இஸ் வரும். அதே மாதிரி தேக்கு யூக்கு வந்து ஆர் வரும். இப்ப பாருங்க, அன்பினிஷ்டு ஆக்ஷன்ஸ் நவ். ஒரு ஆக்ஷன் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அதுக்கு நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்ப மை ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். நெக்ஸ்ட் அனாயிங் ஹேபிட்ஸ். யூ ஆர், அதாவது நம்மள வெறுப்பேற்றுற மாதிரியான ஒரு செயல். யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. டெஃபினைட் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் ரெஃபரன்ஸ். ஒரு டைமோட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போறது, அதுக்கு நீங்க பிரசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா டுமாரோ அப்படின்றது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல தானே வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா இது ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம், முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. நாளைக்கு சிஎம் வரப்போறாருங்க அப்படின்றது வந்துட்டு பிளான் பண்ண ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுதுன்றதுனால அதுக்கு நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு வந்து எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ எக்ஸசைஸ்க்கான
என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ரீட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. டஸ் த ஆக்ஷன் ஹேப்பன் எவ்ரி டே ஆர் இட் இஸ் ஹேப்பனிங் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, தீபா வாட்டர்ஸ் த பிளான்ட் எவ்ரி மார்னிங்னா இது டெய்லியும் நடக்கிற ஒரு விஷயம். ட்ரையாங்கல் ஹாஸ் த 3 sides, அது வந்துட்டு உண்மையான ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம். சரிங்களா? சந்தியா இஸ் ரைட்டிங் ஏ லெட்டர் அப்படின்றது இப்போ நடக்கிற ஒரு விஷயம் தான். டெய்லியும் அவள் எழுதுவாளா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன், இதுவுமே இப்போ நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்துட்டு என்னன்னா டெய்லியும் அதே மாதிரி நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லினா டெய்லியும் நடக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? என்னன்னு பாருங்க, சில்ட்ரன் டேஷ் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சில்ட்ரன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஐஸ்கிரீம்ஸ். ஓகேங்களா? லைக் ஐஸ்கிரீம்ஸ். பேர்ட் டேஷ் இன் த ஸ்கை. இப்போ பேர்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல் இல்லையா? அப்போ அங்கே என்ன வரணும்னா ஆர் ஃப்ளையிங்னு வரும். ஓகேங்களா? சிங்குலர் இருந்தால் இஸ், ப்ளூரல் இருந்தால் ஆர். த டாக்டர் டேஷ் த பேஷண்ட். த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங். இங்கே டாக்டர்ன்றது சிங்குலர், ஒரு ஆளை குறிப்பிடுது. அப்போ இஸ் ட்ரீட்டிங் த பேஷண்ட். அவர் ஸ்கூல் டேஷ் அட் 9 in the morning அப்படின்னா இது வந்து டெய்லி நடக்கிற ஒரு இன்சிடென்ட்னா சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணணும். அப்போ என்னது? கமென்சஸ் at 9 in the morning. The florist dash flowers on the street ன்னு கேட்குறாங்க. இது என்னன்னா ஃப்ளாரிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ஷீ இல்லை ஹீ அந்த மாதிரி வரும் இல்லையா? அப்போ ஹீ ஷீட் வந்துன்னா என்ன வரும்? செல்ஸ். The florist sells flowers on the street. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரீட் த கான்வர்சேஷன் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம். இப்போ மெர்லின் வென் டு ஊட்டி லாஸ்ட் வீக். போன வாரம் வந்து அவள் ஊட்டிக்கு போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ ஃபார்மர், ஹி ஹேட் 4 sons. ஸோ லிவ்டு, அவர் ஒரு காலத்துல ஒரு ஃபார்மர் வாழ்ந்தாருங்க, அவருக்கு 4 சன் இருந்தாங்க. சரி, இந்த இறந்த காலம் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை சொல்லும் போது நீங்கள் இறந்த காலம் யூஸ் பண்ணோம். ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட், அவர் எழுதினாரு அப்படின்னு சொல்றது. ஆக்ஷன் இன் ஸ்டோரிஸ், ஷி போர்டட் த ட்ரெயின் அண்ட் லுக்டு ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ். இப்போ நம்ம அதுக்கு ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா? சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் ஆர் இஸ். அதே மாதிரி இதுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் என்ன வரும்னா வாஸ் இல்லைன்னா வேர் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி வரும். ஃபார்மேட் எழுதி வச்சுக்கோங்க, verb பிளஸ் ஐஎன்ஜி. இதுக்கு நான் தனியாகவும் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். இது புக் பேக்கில் இருக்கிறதுனால அப்போவே நான் தேடுறேன். சரிங்களா? verb பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது வரும். ஓகேங்களா? when I entered the room the telephone was ringing. மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே. ஸோ இந்த he she it வந்ததுன்னா அங்கே நீங்கள் வாஸ் போடணும், ஐக்கும் வாஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும்னா ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அந்த மாதிரினா அது ஓவர்லாப் சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன, இது நடக்கும்போது இது நடக்குது, அதுதான் ஒரே நேரத்தில் நடக்கிறது. when I entered the room the telephone was, நான் உள்ள நுழையிற ஃபோன் அடிக்குது, ஒரே நேரத்தில் நடக்கிற ஆக்ஷன் தான் ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். நெக்ஸ்ட் பாஸ்ட் ஹேபிட்ஸ். பாஸ்ட்ல இருந்த ஒரு ஹேபிட்டை பற்றி நீங்கள் சொல்லும் போதோ இல்லை எம்பசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டியூரேஷன், ஒரு லென்த்தை டியூரேஷனை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போதோ இல்லை ரீகாலிங் த பாஸ்ட்டை பற்றி நினைக்கும் போதோ நீங்கள் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஐ காட் அப் அட் 7 o'clock. இது ரைட்டிங்கில் கம்ப்ளீட்டட் பை வேர்ப்ஸ் இந்த பிராக்கெட். இந்த வேர்ப்ஸை வச்சு இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஐ டேஷ் பிரேக்ஃபாஸ்ட்னு ஈட். ஆனால் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவோம், அதை பாஸ்ட் டென்ஸில் போடுவேன். ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஏட். ஓகேங்களா? ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஐ டேஷ் டு ஆஃபீஸ் பை கார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எது வழியாக போவேன்னா காரில் தான் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கோ வராது, என்ன வரும்? அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். ஐ வென்ட் டு ஆஃபீஸ் பை கார். அடுத்து ஐ டேஷ் டு ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்னன்னா நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஸ்டார்டட். ஐ ஸ்டார்டட் டு ஒர்க். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ டேஷ் லஞ்ச் அட் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? இதுக்கு வந்து என்ன வரும்னா ஐ ஹாவ் லஞ்ச் வராது, ஐ ஹேட். ஏன்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம். எப்போனா டைம் ஏதாவது சொல்கிறாங்க, ஐ 1:30 PM 2 PM அந்த மாதிரி. ஐ டேஷ் மை டாஸ்க் அட் 7 PM அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினிஷ். ஐ ஃபினிஷ் மை டாஸ்க் அட் 7 PM முடிஞ்ச ஒரு விஷயன்றதுனால ஐ ஃபினிஷ்டு மை டாஸ்க். அடுத்து பாருங்க, ஐ டேஷ் மை ஹோம் அட் 8 PM அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ ரீச்டு மை ஹோம் அட் 8 PM. ஸோ இது எல்லாமே பாஸ்டில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள்.
நெக்ஸ்ட் பாருங்க, ஷூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம் வந்து இது பண்ண சொல்றாங்க. த டோர் பெல் ரேங் வைல் ஐ டேஷ் மை ஹோம்ஒர்க். இது வந்து ஓவர்லாப்பிங் ஆக்ஷன்ஸ் இல்லையா, நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது. அப்போ வைல் ஐ வாஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐ வந்துன்னா வாஸ் போடணும் பாஸ்ட் ஃபார்ம்ல. ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். வி saw an elephant while we were. சரிங்களா, வி வந்ததுன்னா அது ப்ளூரல் ஃபார்ம். we were going on a trip to Ooty. Many fell asleep while dash a book. Okay, while she was reading a book. she வந்ததுன்னா இது. ஓகேங்களா, எதுக்கெல்லாம் வாஸ் வரும்னா ஐக்கு வருங்க. ஹைக்கு வாஸ், he she it, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. he she it இது எல்லாத்துக்கும் வாஸ். ரிமைனிங் இருக்க ப்ரொனவுன்ஸ் எல்லாத்துக்கும் வேர். சரிங்களா, the television was on but nobody was watching it. Bhaskaran hurts his hand while he was cutting mangoes. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்துக்கோங்க நீங்களே. ஓகேங்களா, எங்கே வந்து வில்யூஸ், இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃபார்மல் லெட்டரில் என்னென்ன இருக்கும், இன்ஃபார்மல் லெட்டரில் என்ன இருக்கும். ஃபார்மல் லெட்டர்னா நம்ம யாருக்கெல்லாம் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீச்சருக்கோ இல்லை பேங்க் மேனேஜருக்கோ இல்லை வெளியே ஆளுக்கு யாருக்கோ ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர்னா யார், நம்ம சொந்தக்காரங்களுக்கா, நம்ம சிஸ்டருக்கா, ஃபேமிலிக்கா எழுதுறது தான் இன்ஃபார்மல் லெட்டர். இந்த ஃபார்மல் லெட்டரில் என்னென்ன இருக்கணும், சென்டர்ஸ் அட்ரஸ், டேட்டு, நேம் அண்ட் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர், சப்ஜெக்ட், சல்யூட்டேஷன், பாடி ஆஃப் த லெட்டர், சப்ஸ்கிரிப்ஷன், சென்டர்ஸ் நேம், டெசிக்னேஷன் இஸ் அவைலபிள். சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க, இன்ஃபார்மல் லெட்டரில் எது வராதுன்னு கேட்பாங்க, இல்லை ஃபார்மல் லெட்டரில் எது வரும்னு கேட்பாங்க. அது மாதிரி சென்டர்ஸ் அட்ரஸ், டேட், சல்யூட்டேஷன், பாடி ஆஃப் த லெட்டர், சப்ஸ்கிரிப்ஷன், சென்டர்ஸ் அட்ரஸ். இப்போ இதெல்லாம் என்னங்க, சல்யூட்டேஷன்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு என்னன்னா இன்ஃபார்மல் லெட்டருங்க. ஓகேங்களா, இது இன்ஃபார்மல் லெட்டர். ஓகேங்களா, பாருங்க, அட்ரஸ், சென்டர்ஸோட அட்ரஸ் இருக்கு, அதே மாதிரி டேட் இருக்கா. சல்யூட்டேஷன்னா என்னன்னா இந்த மாதிரி டியர் இல்லை ரெஸ்பெக்டட் மேம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது சல்யூட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க, டியர் மேடம் அப்படின்னு சொல்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் லெட்டர்ல, சல்யூட்டேஷன். அதே மாதிரி நம்ம கண்டென்ட் எழுதுறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாடி ஆஃப் த லெட்டர்னு சொல்றோம். அதுதான் என்னது பாடி ஆஃப் த லெட்டர். அடுத்து தேங்க்யூன்னு சொல்லியாச்சு. அடுத்து சப்ஸ்கிரிப், இவர் சின்சியர்லி இல்லை ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலி, இவர்ஸ் லவ்விங்லின்னு எழுதுறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன். இதுவும் கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி நீங்க எழுதுறது வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் ஜென்சி அப்படின்றது என்னன்னா சென்டர்ஸோடைய நேம். ஸோ இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பிளான் டு ட்ரிப். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு போயம் வந்துச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.